நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று சில நிமிட நேரங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து யாரும் இங்கே உறங்கி கொண்டிருக்கக்கூடாது. தட்டி எழுப்புங்க. எல்லாரும் எழும்பி நின்று தேவனை நோக்கி கருத்தாக ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். மேலே பால்கடியில் கீழே இருக்கிறவங்க எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்க போகிறோம். இணைந்து ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், புதுச்சேரி மற்றும் கேரளா எல்லாரும் சேர்ந்து அங்கங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் பாரத்தோடு கைகளை உயர்த்தி, எல்லார் கரங்களை உயர்த்தி நம்ம பாரப்பட்டு ஜெபம் பண்ண போகிறோம். பாரப்பட்டு ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய கரம், ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்கள் தேசத்தின் மேல் வெளிப்படணும். சபையார் ஒருமனப்பட்டு ஊக்கமாய் ஜெபித்த போது தேவன் பதில் அளித்திருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, அஸ்ஸாம், புதுச்சேரி, கேரளா மாநிலம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த தேர்தலுக்காக நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த தேர்தல் நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்துங்க. ஆமென். கர்த்தருடைய கிருபையினால மாதத்துக்கு ஒரு முறை நாம் கூடி ஜெபித்து கொண்டு வருகிறோம். நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டு வந்தோம். இந்த நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினால. ஆமென். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக மாற்றுகிறார். மறுபடி வாசிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன்னதமான தேவன் மனுஷர் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாய் வைக்கிறார். இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நம்ம எழுப்புதலை பார்க்க போகிறோம். அதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும் பிரயாசப்பட்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டுக்காக ரொம்ப போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். ஏதோ 2 கட்சிகள் 3 கட்சிகளுக்கு இடையே நடக்கிற ஒரு தேர்தல் அல்ல இது. அரசியல் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இது ஒரு போர்க்காலம் போல இருக்கிறது என்று. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும் நடுவே நடக்கிற ஒரு பெரிய யுத்தம். இந்த காலம் ஒரு யுத்த காலம். பாரத்தோடு எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி தமிழ்நாட்டுக்காக, சுமார் 8,50,00,000 கொண்ட தமிழ்நாட்டுக்காக நல்ல பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். தயவு செய்து யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த காலத்தில் நம்ம ஜெபிக்காம விட்டுட்டா கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலம் வரும் பொழுது அது ரொம்ப வேதனையாக இருக்கும். சுமார் 38 மாவட்டங்களை கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டுக்காக எல்லார் கைகளை உயர்த்தி 5,67,00,000 மக்கள் வாக்களிக்க போறாங்க. எல்லார் கைகளை உயர்த்தி 5 கோடியே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, 5,67,00,000 மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால 5 கோடியே, எல்லாம் சொல்லுங்க, 5,67,00,000 மக்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை ஊக்கமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம்.
இது ஒரு யுத்த காலம். இதுல நம்ம அமைதியா இருந்து ஜெபிக்க முடியும், அமைதியா இருக்க முடியாது. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. இயேசுவே, 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 எங்கள் நாட்டுக்காக நீர் இரக்கம் பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். புதிதாக கர்த்தருடைய பிள்ளைகளை புதிதாக 12,51,000 பேர் வாக்களிக்க போறாங்க. புதிதாக எல்லாரும் கைகளை உயர்த்தி பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். தயவு செய்து நீங்க உங்க சத்தத்தை உயர்த்துவீங்களா? சத்தத்தை உயர்த்துவீங்களா? குறிப்பாக இளைஞர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 20 வயதிலிருந்து 29 வயது வரைக்கும். ஆமென். 1,05,00,000 வாக்காளர்கள் புதிதாக வாக்களிக்க போறாங்க. இவர்களுடைய கையில தான் இருக்கிறது. எல்லாம் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. சுமார் 32%, 32% ஆமென் மக்கள் புதிதாக வாக்களிக்க போறாங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, 1,05,00,000 வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். உலக ஆவியினாலும் சினிமா மோகத்தினாலும் சிக்கி இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டு வாலிபர்களை, அவருடைய சிந்தையை ஆவியானவர் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. 18 வயசுல இருந்து 19 வயது வரைக்கும் ஆமென் கிட்டத்தட்ட 13 லட்சம் வாலிபர்கள் வாக்களிக்க போறாங்க. 20 வயதிலிருந்து 29 வயது வரைக்கும் 1,05,00,000 மக்கள் வாக்களிக்க போறாங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி. 30 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும் 70 லட்சம் வாலிபர்கள் வாக்களிக்க போறாங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. சத்தமா, இந்த சத்தம் போதாது. இயேசுவே, 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 எழுப்புதலின் காலத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோமே ஆண்டவரே. ஒரு யுத்த காலத்தில் வந்திருக்கிறோமே ஆண்டவரே. திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தின் ஆவியினாலும் இச்சைகளினாலும் சினிமா மோகத்தினாலும் பீடிக்கப்பட்டிருக்கிற எங்கள் இளைஞர் சமுதாயத்தை ஆண்டவரே, எங்கள் தமிழ் மக்களை ஆண்டவரே நீர் சந்திக்கும்படி இந்த ராத்திரி வேளையில ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட, வெளி ஊர்ல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க கூட, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண விடாதீங்க. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தேர்தல் ஆண்டவரே மிக 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 முக்கியமான ஒரு தேர்தல். அடுத்த 5 ஆண்டுகள் தேசத்தில் எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. சபைகளின் எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விதமான பில்லி சூனிய கட்டுகள், எல்லா யாகங்கள், எல்லா மாந்திரிக கட்டுகள், ஏவல் பிசாசுகள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த இரவு நேரத்தில் நாங்கள் 2 பேர் 3 பேர் அல்ல, 100 பேர் 200 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கள் கைகளை உயர்த்துகிறோம். எல்லா கைகளை உயர்த்துங்க. எல்லா மாந்திரிக கட்டுகள் இன்றைக்கு ராத்திரியில அவைகள் எல்லாம் அக்கினிப்பட்ட நூல் போல எல்லாம் தெரிபட்டு ஓடுவதாக. தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தலைமுறையை கர்த்தர் சந்திப்பீராக. உலகத்தின் ஆவியினாலோ சிற்றின்பத்தினாலோ சினிமா மோகத்தினாலோ சிக்கியிருக்கிற இந்த தலைமுறையை சந்திப்பீராக. தெளிந்த புத்தியை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 38 மாவட்டங்கள், எல்லாம் கைகளை உயர்த்தி. 38 மாவட்டங்கள், 234 ஆண்டவரே எல்லா தொகுதிகள், எல்லாம் கைகளை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணுங்க. அமைதியா நிக்காதீங்க ஆண்டவரே. 38 மாவட்டங்களில் 234 தொகுதிகளில்
கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக, கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக, கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. நீங்க விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. ஆமென். போராடி ஜெபிங்க. ஒவ்வொரு தொகுதிகளுக்குள்ளோ தேவன் தம்முடைய தூதர்களை இன்றைக்கு ராத்திரி அனுப்புவாராக. எல்லா தந்திரங்கள் மந்திரங்கள் பிசாசு அந்த ஓட்டிங் மிஷின்ல கை வைக்க கூடாது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரணும், இறங்கி வரணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. நம்முடைய ஜெபம் பரலோக கதவை தட்டுகிறது, பரலோகம் அசைகிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, எழுப்புதலுக்கு சாதகமாயிருக்கிற ஒரு ஆண்டவரே, அரசாங்கத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே, தாருமாண்டவரே, தாருமாண்டவரே. போராடி ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஆமென். வருகிற 23ஆம் தேதி ஒரு பெரிய சமாதானத்தோடு ஆண்டவரே சந்தோஷத்தோடு நாங்கள் ஓட்டளிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே மகிமைப்படணும். மே மாதம் 4ஆம் தேதி கர்த்தருடைய ராஜ்யம் வரணும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ராஜ்யம் மே 4ஆம் தேதி வரணும். கர்த்தருடைய ராஜ்யம் வரணும். எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும், அழிக்கப்படணும். ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. கேரள மாநிலத்துக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி நமக்கு அருகாமையில் இருக்கிற கேரளாவுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கேரளாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால 2,74,00,000 மக்கள் கொண்ட கேரள மாநிலத்துக்காக வாக்களிக்க போகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புதிதாக ஆண்டவரே 5,88,000 மக்களுக்காக புதிதாய் வாக்களிக்க போறாங்கப்பா. உம்முடைய கரம் அவர்கள் மேல் நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேரளாவில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. ஆண்டவரே கேரள மாநிலத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே ஏப்ரல் 9ஆம் தேதி அங்கு நடக்க போகிற தேர்தல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் பாண்டிச்சேரிக்காக ஜெபம் பண்ணுங்க. பாண்டிச்சேரிக்காக எல்லாம் பாண்டிச்சேரிக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 9.5 லட்சம் மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 9ஆம் தேதி உம்முடைய ராஜ்யம் கேரள மாநிலத்தில் வருவதாக. எல்லார் வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே புதுச்சேரியில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே வெளிப்படட்டும். ஆண்டவரே வெளிப்படட்டும். ஆண்டவரே 9ஆம் தேதி நடக்க போகிற அந்த தேர்தலில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே எல்லாம் அசாமுக்காக ஜெபம். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் அசாமுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2.46 கோடி கொண்ட அசாம் மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அசாம் ஆண்டவரே அசாம் மாநிலத்தில் இருக்கிற எல்லா சபைகளின் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. எல்லா கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நாம் விடுதலையாய் ஆராதிக்கிறோம், விடுதலையாய் சபைக்கு போயிட்டு வரோம். அஸ்ஸாமில் அப்படி இல்லை. பலதரப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் ஆமென் ஊழியங்கள் நடைபெறுகிறது. எல்லார் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே அஸ்ஸாமில் 9ஆம் தேதி நடக்க போகிற தேர்தலில் உம்முடைய நாம மகிமைப்படணும். ஆண்டவரே ஆமென் 5.7 லட்சம் மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆண்டவரே ஆமென் ராஜாக்களை தள்ளுகிறவரே, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, அஸ்ஸாமில் நீர் மனம் இறங்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான தேர்தல் மேற்கு வங்காளம். பிசாசு
சில வாரங்களாக பயங்கரமாக அங்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எல்லா கைகளை உயர்த்தி எல்லாம் மேற்கு வங்காளத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் ஆண்டவரே மேற்கு வங்காளத்தில் தேர்தல் நடக்க போகிறது ஆண்டவரே. எல்லாம் மேல இருக்கிற எல்லாம் சுற்றி வர எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால 294 சட்டமன்ற தொகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறிக்கை பண்ணுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. 294 எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. 294 ஆண்டவரே சட்டமன்ற தொகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிதாக ஆண்டவரே சுமார் 14 லட்சம் மக்கள் வாக்களிக்க போறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் மேற்கு வங்காளத்தில் வருவதாக எல்லா விதமான விக்கிரக தோப்புகள், விக்கிரக கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், யாகங்கள், வில்லி சூனிய கட்டுகள் ஆண்டவரே அங்கு வேலை செய்யக்கூடாது. இல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தம் போதாது. ஆமென். மேற்கு வங்காளத்திற்காக போராடுகிறோம் ஆண்டவரே. யுத்தம் பண்ணுகிறோம், யுத்தம் பண்ணுகிறோம். பாலாபா லீகா பௌதாலா கபா தாலா கபா தாலா கபா ஷகரா கதாரா கபா 23 ஆண்டவரே மாவட்டங்கள் ஆண்டவரே 23 மாவட்டங்களில் இன்றைக்கு ராத்திரி நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே அந்த 23 மாவட்டங்களுக்குள்ள ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. எங்கெங்க மந்திரங்கள் தந்திரங்கள், எங்கெங்க பில்லி சூனியங்கள் யாகங்கள் இருக்கிறதோ அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. எலியாவின் நாட்களில் இறங்கின அக்கினி, எலியாவின் நாட்களில் இறங்கின அக்கினி ஆண்டவரே இந்த 5 மாநிலங்களின் மேல இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓபாலாபா ஹபாலா கபௌதாலா கபா ஷந்தரா கதாலா கபா ஈகாலாபா தரா பௌதாலா தரா கபா. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல இது 2 கட்சிகளுக்கு நடுவே நடக்கிற யுத்தம் அல்ல. சத்துருவின் ராஜ்யத்துக்கும் ஆமென் பிசாசின் ராஜ்யத்துக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் நடுவே நடக்கிற ஒரு யுத்தம். இந்த யுத்த காலத்துல இந்த நடுராத்திரியில இயேசுவே சத்தத்தை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி இயேசுவே தமிழ்நாட்டுக்கு மன இறங்கோ இறங்கும் ஆண்டவரே. தமிழ்நாட்டு சபைகளுக்கு மன இறங்கும் ஆண்டவரே. தமிழ்நாட்டு மக்களுக்கு மன இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே குருட்டாட்டமாய் திரிகிற வாலிபர்கள் என்னுடைய இருதயத்தை திருப்புவீராக ஆண்டவரே. சினிமா மோகம் அழியட்டும் ஆண்டவரே, சினிமா மோகம் அழியட்டும் ஆண்டவரே. சினிமா ஆவி தமிழ்நாட்டை விட்டு போகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. 2 கைகளை உயர்த்துங்க, 2 கைகளை உயர்த்துங்க. இயேசுவே இயேசுவே இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும்ப்பா. எங்கள் சபைகள் எழுப்புதலை காணணும்ப்பா. நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே, நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே, நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அடுத்த மாதம் நாங்கள் வரும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா ஈவுக்காக, கர்த்தர் எங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாதாலாபா ஷீகாலாபா தூராபா கபா தராபா கபா. இந்த நாட்கள்ல எல்லா அரசியல் தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அரசியல் தலைவருடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணணும். விமானத்துல, ஹெலிகாப்டர்ல, ட்ரெயின்ல, கார்ல, வேன்ல ஆமென் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணுகிறார்கள். எல்லா கைகளை வைத்து எல்லா அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவர் எந்த உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரே. ஆமென். சமீபத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் 40க்கு மேற்பட்ட மக்கள் மரித்து போனார்கள் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் மரணங்கள் நிகழக்கூடாது ஆண்டவரே, உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, சுய புத்தியை தாரும் ஆண்டவரே, தெளிந்த புத்தியை தாரும் ஆண்டவரே. எல்லா அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமம் எங்கள் நாட்டில் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். எல்லா கைகளை உயர்த்தி. இந்த யுத்த காலத்தில் அவன் பயங்கரமான சிலிண்டர் தட்டுப்பாடு, ஆமென். இதனால ஆங்காங்கே ஹோட்டல்கள் எல்லாம் மூடி கிடக்கிறது. ஆமென். ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், உணவுக்கு கஷ்டம். கடைசி காலத்தில் உலகளாவிய பஞ்சம் வரும் என்று பைபிள்ல படிக்கிறோமே. இந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தை, எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பஞ்ச காலத்தில் எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளணும். எங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்ளணும், எங்கள் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். உம்முடைய கிருபை உள்ள கரம் தாங்கும்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணிருங்க. ஓ பாலா ராபா ஷீகா ராபா தாராபா கபா குராபா கதாலா பௌதாரா கதாலா பௌதாரா கதாலா பௌதாரா தாராபா. இயேசுவின் நாமத்தினால தேர்தல் நடக்கிற காலங்களில் எந்த வாக்குச்சாவடியிலும் பிரச்சனைகள் வரக்கூடாது, எந்த இடத்திலும் மறு தேர்தல் வரக்கூடாது. எல்லா கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி. தமிழ்நாடு எங்கிலோ ஒரு பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஒரே கட்டமாக நடக்க போகிற தேர்தல் உம்முடைய ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. எந்த வாக்குச்சாவடியிலும் பிரச்சனைகள் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா மக்களும் வாக்களிக்கணும் ஆண்டவரே, எல்லா மக்களும் வாக்களிக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில இந்த சட்டசபை ஆண்டவரே எலெக்ஷன்ல உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டீர் ஆண்டவரே. இன்றோடு நாங்கள் விட்டுறாம ஆண்டவரே, எலெக்ஷன் முடிந்தாலும் ஆண்டவர் மே 4ஆம் தேதி வரைக்கும் இதே போல நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெபாவி என் மேல் ஊற்றும் ஐயா, கேளுங்க. அந்த ஜெபாவி என் மேல் ஊற்றும் ஆண்டவரே. ஆமென். தேர்தல் ரிசல்ட் வருகிற வரைக்கும் நாங்கள் திறப்பிலே நின்று ஆண்டவர் தேசத்துக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு நீ தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து ஆண்டவரே இரவு ஜெபத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனமாக கேட்டு வருகிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு இப்பொழுது நாங்கள் எலெக்ஷனுக்காக ஜெபித்திருக்கிறோம், 5 மாநிலத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டீர் ஆண்டவரே. ஆண்டவர், ஆன்லைன்ல ஜெபித்த ஜெபங்களை கேட்கிறீர் ஆண்டவரே. வெளிநாடுகளிலிருந்து ஜெபித்த மக்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர், நாங்கள் அப்ரோஜனமான மனிதர்கள் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பரலோக கதவை தட்டி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னொரு 5 ஆண்டுகளை தாரும் ஆண்டவரே. தீவிரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்குவதற்கு ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்ப்பதற்கு ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த காரணத்தை முன்னிட்டோ ஆண்டவரே, தமிழ்நாட்டுக்குள்ளே சத்துரு கால் வைக்க கூடாது ஆண்டவரே, சத்துரு உள்ளே நுழைய கூடாது ஆண்டவரே. உம்முடைய மாறாத பிரசன்னம் தமிழ்நாட்டை சுற்றில் இருப்பதாக கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள்.